அம்மாவோட எல்லா ஆசி உரையிலுமே இயற்கை சக்தி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை சக்தியான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அது மனம் இணங்கினால் மட்டுமே நாம் நீடூடி வாழ முடியும். இன்று தனிப்பட்ட முறையில் என்னுடைய மகள் லக்ஷ்மி தேவிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எப்பயுமே நான் வழிபடும் போது வாழையடி வாழையாக அம்மாவை வழிபட வேண்டும். அதை யாருமே நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. என்னை போலவே பல பேர் இங்கு ஏக்கத்துடன் இருப்பார்கள். தாம் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் அம்மாவை வழிபட வேண்டும், அம்மாவின் ஆசி பெற வேண்டும். அவர்களுக்கும் அம்மா நிச்சயம் அந்த அருளை தர வேண்டும். நம்ம பழகினா ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவரவர் விருப்பம். ஏன்னா அது ஆன்மீகம் என்பது ஆன்மாவில் ஆட்கப்படுகிறது. ஆனால் நாம் எடுத்து சொல்வதும் வாசிப்பதும் அவர்களை ஈடுபடுத்துவதும் நம்மளுடைய கடமையாகும். நிறைய முறை ஆயத்தட்டில் பார்த்துருப்பீங்க, உயிரும் உணர்வும் உகந்த சக்தியாக தான் ஆதிசக்தி தரப்படுகிறார். இன்று மிக சிறப்பாக அந்த மந்த சக்திகளுக்கு நாம் பாராட்டும். எத்தனை நேர்த்தி தெரியுமா? அவங்களோட சூழ்நிலை எல்லாம் மறந்து அம்மாவுக்கு பணி செய்யணும் தானே வந்திருக்கீங்க. குறிப்பா ஆடிப்புறம் வருது, அனல் பறக்குது. இப்போ கூட மதியம் கூட வெனிசுவேலால வந்து எர்த்குவேக் வந்தது. அதுவும் மனிதன் செய்கின்ற தவறில் இந்த தீப்பற்றி எரிவது, கேஸ் எரிவது, சாக்கடிச்சு சாவது, வண்டி எடுத்துட்டு பண்றதெல்லாம் நடக்கவே கூடாது. இயற்கையான மரணம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். அதனால நீங்க அம்மா கிட்ட கேட்டுக்குங்க, என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சு நாங்கள் கொண்டு வர பாலை தாயா ஏற்றுக்கிட்டு நீங்க எங்களுக்கு அருள் புரியணும். இந்த கஞ்சி நிரந்தரமா எல்லா ஜீவராசிகளும் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஆடிப்புறம் கஞ்சியை எடுக்கிறோம். இந்த பசியின் கொடுமை வரக்கூடாது, வறட்சி வரக்கூடாதுன்னு தான் அதை அம்மா கொண்டு வராங்க. தெய்வத்தை வழிபடுறது முறையாக கொண்டு வாங்க. ஏன்னா சில பேர்லாம் பாக்கெட் பாலை எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு செய்யக்கூடாது. அதெல்லாம் தெய்வத்துக்கான ஒரு மரியாதை இருக்கு, அது வெளிப்படுத்துற அன்பு இருக்கு, அதை செய்வோம். இன்றைய அருள்வாக்கு என்னன்னு பார்ப்போம். அன்னையின் அருள்வாக்கு. சக்தி ஒளி. சக்தி ஒளி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். சக்தி ஒளி இருக்க சங்கடமில்லை. ஆன்மீக மாத இதழ் வாங்கி படிக்கணும். எதுனா அம்மாவே உருவாக்குனது. அதுல எல்லா விதமான விஷயம் இருக்கு. அந்த சக்தி ஒளியில் நீங்க 5 விஷயத்தை மட்டும் இன்னைக்கு எடுத்துட்டு போறீங்க. இந்த பிரபஞ்ச சக்தியோட இணையணும்னா ஒளி ஒளி வேணும்னு சொன்ன ஓசையும் வெளிச்சமும் தான் பிரபஞ்ச சக்தியோட இணைய முடியும். நல்ல அழகான வீடு, நல்ல ஏசி, ஃபேனு, நல்ல குஷன் வச்ச பெட்டு, ஆனால் படுத்தா தூக்கம் வரல. இது உண்மையா இல்லையா? படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போனு டிவி பார்த்துட்டு அதே காட்சியை உள்வாங்கிட்டு படுக்கும்போது நாளைக்கு இந்த வேலை செய்யணும், அவன் திட்டான், இன்னைக்கு டயர்டா இருக்கு, இந்த மனசை சரி பண்ணாமே போய் தூங்குறது. நீங்கள் எதை பார்க்கிறார்களோ, எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதுவே உங்கள் மனம் இழுத்து செல்லும். அத மாதிரி அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ போய் மாட்டிக்காத அப்படின்னு உங்களுக்குலாம் இங்க கூட்டிட்டு வந்து செவ்வாடை போட வச்சு மந்திரம் சொல்ல கொடுத்து பொறுமையா இப்படி உட்கார வச்சா நீங்க தானே ஜெயிக்கணும். அப்புறம் ஏன் ஜெயிக்கல? பொறுமை இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. அதுவும் எருமை விட பொறுமையா இருக்கணும் அப்படின்னு. அவசரப்பட்டீங்கன்னா கொலை கொள்ளையில போய் முடியும். அதுக்கு தான் அம்மா எப்பயுமே சொல்றாங்க, பொறுமையா இரு. காலம் கடந்துதான் உங்களுக்கு அந்த நிதானமும் பொறுமை இருப்பது. உங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எதையும் எதிர்கொள்வீர்கள் என்றதுக்கு தான் அம்மா சொல்றாங்க. இதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி நம்மளுக்கு தோணும் அப்படின்னா சக்தி ஒளி படிக்கணும். நம்ம இந்த புத்தகத்தை படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, அது நிறைய பக்தர்கள் தனக்கு நடந்த அற்புதங்கள் சொல்றாங்க. அவங்களும் இவ்வளோ கீழே போயிட்டு உயிரோடு இருப்பனா செத்தனான்னு தெரிஞ்சுதான் மேலே வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க எப்படி மீண்டு வந்திருக்காங்க, நம்மளும் இதை மீண்டு எடுத்துட்டு போகணும்னு சொல்லும். நம்மளும் பங்காரம்மா இதுலேருந்து மீட்பாங்கன்னு நம்பிக்கை வரணும். அப்புறம் அடுத்த நிலை உங்களுக்கு எப்படி வரும்? அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம் இருக்கட்டும், பாவம் சீக்கிரம் வீடு. அப்போ நீங்கள் என்னவா ஆகுறீங்க? நல்ல ஆன்மாவாக மாற்றுகிறது. அந்த ஆன்மாக்கு ஒளி கொடுத்தது அந்த சக்தி ஒளி புத்தகத்தினுடைய வாசிப்பு. என்ன மேடம் படிக்க சொல்றீங்க? சக்தி ஒளி இப்போ பிடிஎஃப்லேயே வருது, கிண்டர்லேயே வருது, அது படிங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த கண்ணுக்கு நல்லது இல்லை. அந்த புத்தகம் மாதிரி பதிக்கும் போது அதை பத்திரமா வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தாக கொடுங்க. அது ரொம்ப முக்கியம்.
ரெண்டாவது, அந்த சக்தி ஒளியில கொட்டி கிடக்கிற அம்மா அருள்வாக்கு. அம்மா அந்தந்த காலத்துல என்ன சொன்னாங்க, என்ன மாறும்னு சொன்னாங்க, இப்ப நடக்கிறதெல்லாம் அம்மா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி அது சக்தி ஒளியில பதிவு பண்ணியிருக்காங்க. தைரிய சக்தியை வளர்த்துக்குங்க, நான் வாழ்ந்துதான் காட்டுவேன் அப்படின்னு இன்னைக்குமே ஈரான் வார், பாலஸ்தீன் வாரில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த நேரம் மிசைல் விடும், எந்த மேல சோறு கிடையாது, அவங்களும் வாழ்கிறார்கள். என்னன்னா உயிரை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள், தன் குழந்தைக்காக வாழ்கிறார்கள். தன்னுடைய இனம் இந்த போரில் இருந்து திருந்தும் விதையாக வர வேண்டும் என்று வாழ்கிறார்கள். அவர்களிடம் இருக்கும் தைரியம் உங்களிடம் இருக்கா? இன்றைய கருத்து என்னன்னா, கண்டிப்பாக ஆன்மீக புத்தகம் படிக்கணும். படிச்சீங்கன்னா உங்க ஆன்மாவில் உள்ள விளக்கங்கள் தரப்படும். அதில் மிக முக்கியமான 5 கருத்து ஒன்றுதான், ஞான யோகம் கிடைக்கும். ஞான யோகம் கிடைச்சதுன்னா யோன்னு இருப்பீங்க. ஆடி மாசம் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா, என் மக கூழ் கொண்டு வரா, என் மக கஞ்சி கொண்டு வரா, எனக்காக வேப்பில தரிச்சிட்டு வரா, அவ எனக்காக மஞ்சள் பூசிட்டு வரா, அவ எனக்காக மகளாக வரும்போது அந்த உச்சத்தின் சக்தி இருக்கும், ஆதிசக்தியின் அருளை பெற வேண்டும். நீங்க எல்லாருக்கிட்டையும் ஆதிசக்தி இருக்கு. அந்த ஆடி மாசத்தை விடவே விடாதீங்க. ஆடி விழாழன், ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி, அமாவாசையெல்லாம் தேடி தேடி கொண்டாடுங்க. உங்கள் இருக்கும் சக்தி வெளிப்படும். அந்த சக்தி வெளிப்பட்டும் போது இது நிகழ்படக்க போகிறது அப்படின்னா உங்க வாயால சில பேரை வான் பண்ணுவீங்க, கேட்கலன்னா விட்டுடுங்க. ஆனா உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். யாருக்காகவும் கவலைப்படக்கூடாது. இந்த பிறவி நாம் வாழ்வதற்காக வந்திருக்கோம். நம்மளுடைய ஆன்மா அத்தனை சக்தியும் உணர்வதற்காக வந்திருக்கு. இந்த ஆதிசக்தியுடைய மொத்த உருவத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஞான யோகம் வேண்டும். அந்த ஞான யோகம் ஆன்மீகம் புத்தகம் படிக்க மட்டும்தான் வரும். இரண்டாவது, அதில் மருந்து இருக்கிறது. சில பேருக்கு அந்த மருந்து தேவைப்படும். குழந்தைக்கு அரிப்பு வந்துகிட்டே இருந்தப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு அம்மா பங்காரம்மா இருந்தா அவங்க பார்த்த பூஜையில் அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஏன்னா அவங்க திரும்ப டாக்டர் கிட்ட போய் அது இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஆனால் அம்மா சின்னதாக ஏதோ ஒரு மருந்து சொல்லி சரிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஏக்கம் நமக்கு இருக்கு. ஆனா அம்மா அதெல்லாம் சக்தி ஒளி சொல்லி விட்டு சென்றிருக்கிறார். அதனால அதை போய் பாருங்க. மூணாவது, என்ன நடந்தாலும் வாழ்ந்தே தீருவேன். அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. பங்காரம்மா பார்த்தீங்கன்னா 55 வருஷமா எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுத்தது கிடையாது. எந்த சக்தியும் இவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒரு ஆன்மீக குருவா அம்மா உங்களை 2 விஷயத்துல ஈடுபடுத்தனே கிடையாது. என்னைக்காவது செவ்வாடை பக்தர்களை ரோடு மறியல், தீக்குளிப்புன்னு ஈடுபடுத்திருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெண்களை கொண்டு வந்திருக்கோம், அவங்க பத்திரமா வீட்டுல இருக்கணும். இரண்டாவது, இந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அவ்வளவு நெருக்கடியிலும் அம்மா அமைதியாக இருந்தார். ஏன்னா நீ வந்த நோக்கு வேறு. குருவாக உன்னை வழிகாட்டுவதற்கு ஜாதி இருக்கக்கூடாது, அரசு தேவை, அரசியல் தேவை கூடாதுன்னு அம்மா சொன்னா. ஆனா அதே அம்மா ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் அரசாட்சி செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவுன்சிலராக, எம்எல்ஏக, மேயராக வந்தாதான் இந்த மக்கள் பிரச்சனை தீரும். அதுக்கு சுயேட்சையாவே நில்லுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு உள்ளது. இந்த கருத்தோடு நிறைவு செய்கிறேன். வருகின்ற ஆடிப்புறம் யாரோட நட்சத்திரம்? பூரம், பங்காரம்மாவுடைய நட்சத்திரம். இந்த காட்சியெல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த கருவறை முன்னாடி ஒரு வயதுக்கு முன்னாடி அம்மா அப்படி கருமல்ல உட்காந்துட்டு எட்டி பார்ப்பாங்க. என் மகன் வந்து விட்டாளா, என் மகன் வந்து விட்டாளான்னு எட்டி பார்ப்பாங்க. ஒரு வயது முதிர்ச்சிக்காக முன்னாடி அம்மா சேர் போட்டுக்கிட்டு நீங்க கஞ்சி எடுத்துட்டு வந்து பார்த்து அழுகுறத பார்த்து அம்மா கலங்கி இருக்காங்க. இவளை நான் கரை சேர்த்து விட மாட்டேனா, இவள் கஷ்டங்களை நான் தீர்த்து விட மாட்டேனா அப்படி நீங்க அங்கிருந்து அழுவ. அம்மா இவள் பசியை ஆற்றி விட மாட்டேனா, எப்பொழுதுமே அன்னதானம் நிரந்தரமாக இவளுக்கு கிடைக்காதா, இவள் எப்பொழுதுமே யார் இருக்கான்னு கேட்கும்போது அம்மா நான் இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இங்கு யாரும் அனாதை கிடையாது. எல்லாம் மண்ணை ஆதிபராசக்தியின் மகன் மகள் என்று சொல்லி சக்தி ஒளியை வாசித்து இந்த பெரும் சக்தியை பெறுங்கள். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.